ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலே இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட பெனிஃபிட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் தண்ணி குடிக்கிறோமா, வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறோம். அதை வந்து நீங்கள் வார்ம் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க். ஸோ இது வந்து நம்ம 1 ஸ்பூன் பொடி எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுக்கோங்க. ஒரு 200 ml அப்படி இல்லைனா 1/4 லிட்டர் தண்ணி கூட நீங்கள் எடுத்து அடுப்பில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா வெறும் தண்ணியை தான் கொதிக்க வைக்க சொல்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் பொடி எடுத்து போட்டிருக்கீங்கல்ல அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு மூடி வைங்க. அதை நம்ம குடிக்கிற சூடு அளவு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 5 துளி எலுமிச்சை பழச்சாறு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குடிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து டீ காஃபிக்கு பதில் எடுக்கணும். டீக்கு முன்னாடியா பின்னாடியா இல்லாமல் டீ காஃபிக்கு பதில் இதை தான் நம்ம எடுக்கணும். டீ காஃபி காலையில் எடுக்காதீங்க. அடுத்தது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் பவுடர். இது வந்து நம்மளுக்கு கலோரி கம்மியான ஃபுட்டு. ஸோ இந்த கலோரி கம்மியான ஃபுட்டு வந்து நம்ம இப்போ காலையில் வந்து 5 இட்லியோ 4 தோசையோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்து நம்ம வந்து அது கலோரி அதிகமாக நம்ம சாப்பிட நம்மளுக்கு வந்து வெயிட்டு இறங்காது. ஸோ நீங்கள் கலோரி கம்மியாக நம்ம இதை எடுத்துக்கிறோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம கஞ்சி மாதிரியோ அப்படி இல்லைனா சூப் மாதிரியோ நம்ம குடிக்கலாம். இதை கஞ்சி மாதிரி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் பொடி எடுத்து அதில் வந்து 300 ml தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடிக்கிற அளவு சூடு வந்தோடனே நீங்கள் குடிச்சிக்கலாம். கஞ்சி ரெடி. இதையே நம்ம காய்கறிகள் கலந்த சூப் மாதிரி குடிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சூப் வைக்கிற காய்கறிகள்லாம் தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் பொடி இதை எடுத்து தண்ணியை ஊற்றி கரைச்சி நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான சூப் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து நான் கஞ்சியாக குடிக்கக்கூடாது அப்போ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் பொடி வேணுமோ இந்த வெயிட் லாஸ் பவுடர் நீங்கள் எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி இது கூட போட்டுட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து சுடு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு அடை மாதிரி தட்டி நீங்கள் சாப்பிட்லாம். சும்மா ஒரு வாழை இலையிலே நீங்கள் அடை மாதிரி தட்டிட்டு அப்படியே எடுத்து தோசை தவால போட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ எது செட் ஆகுமோ அதை போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ கஞ்சி குடிக்கலை கூழ் குடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் நம்மளுடைய காலை உணவு. இது மட்டும்தான் காலை உணவாக இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எப்போவுமே நம்ம எந்த அளவில் சாப்பிட்றோமோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் 2 சப்பாத்தி நிறைய காய்கீரை இப்படி வச்சுக்கலாம். இல்லை ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. அரிசி சாதத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க குவான்டிட்டி. கீரை காய்கறி அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மத்தியான உணவு முடிஞ்சிடும். அடுத்து நைட்டு டின்னருக்கு நம்ம இந்த வெயிட் லாஸ் பவுடர் தான் காலையில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டு குடித்தோமோ காலை உணவு எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி தான் கஞ்சியோ இல்லை காய்கறிகள் கலந்த சூப்போ நைட்டு இரவு உணவுக்கு நம்ம எடுக்கணும். அதை எத்தனை மணிக்கு எடுக்கணும்னா ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் முடிச்சிருங்க. இல்லை 6 மணிக்கு நீங்கள் குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 7 மணி போல் நம்மளுடைய சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்கை காலையில் எப்படி குடிச்சிங்களோ அதே மாதிரி நைட்டு ஒரு வேளை குடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ காலையில் வெறும் கஞ்சியோ இல்லை சூப்போ குடிச்சிட்டு நடுவில் எனக்கு பசிக்குமே அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கொய்யா பழமோ இல்லை ஒரு ஆப்பிளோ ஒரு கேரட் இல்லைன்னா 2 கேரட் கூட சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சோண்டு நட்ஸ், அதாவது ஒரு 4 பாதாம், ஒரு 2 முந்திரி, கொஞ்சோண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீடோ இல்லை வெள்ளரி விதை இந்த மாதிரி எது நம்மளுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது, நான் டீ காஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி. எடுத்த உடனே முதல் நாளே நம்ம வந்து நீங்கள் நேற்று வரைக்கும் குடிச்சிட்டு இருந்து இன்றைக்கி உங்களை விட சொன்னால் உங்களுக்கே முடியாது விடுறதுக்கு. ஆனால் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டீ காஃபி எடுக்கும்போது வந்து அது வெயிட்டை வந்து குறைக்க விடாது ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அதில் சக்கரை நிறைய போடுவோம். நாட்டு சக்கரை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதுவும் ஒரு வகையான இனிப்பு தான். ஸோ அதனால் வந்து ஒரு 100 ml நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா 50 mlக்கும் குறைவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் சொல்கிறேன். அதையே ஒரு 4 நாளில் நீங்கள் டோட்டலாக அதை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா காஃபி குடிக்கிறதுனால பெரிய நன்மை ஒன்றும் நம்மளுக்கு வந்துட போகிறது கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி, இப்போ நம்மளதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கால்சியம் பவுடர் வாங்கி வச்சுட்டு குடிக்கிறாங்க, இம்யூனிட்டி பூஸ்டர் வாங்கி வச்சுட்டு குடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ட்ரிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக மாற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஈவினிங்கில் ஒரு 4 மணி போல் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் குறிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா சுண்டல் வகை ஏதாவது ஒன்று நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி இல்லை 2 கைப்பிடி ஊற வச்சுட்டு அதை சாயங்காலத்தில் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க.
அது கூட வந்து நீங்கள் இந்த இம்யூனிட்டி பூஸ்டரையே பார்த்தீங்கன்னா மசாலா பால் மாதிரி நம்ம போட்டு குடிக்கலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்மளோட வெயிட் லாஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது சூடாக குடிக்கணும்னு தோணுதில்ல, அது எல்லாமே இந்த இது வந்து பார்த்துக்கும் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் இந்த இனிப்பு சாப்பிட்றது எதை தவிர்க்கணும் இந்த வெயிட் லாஸ் பவுடர் குடிக்கும் போது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெயிட்டை ஏற்றுற உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கணும். ஒன்று வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்றது, சக்கரை போட்டு அதிகமாக சாப்பிட்றது, அடுத்து வந்து இந்த வறுத்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, அடுத்தது பொரிச்சது, எண்ணெயை ஊற்றி தகன்னு மின்றிங்கன்ற மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறேன், வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் என்ன எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஏற்றின வெயிட்டை வந்து நம்ம இறக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த பண்ணுறோம். அப்போ இதையே நம்ம செஞ்சுக்கிட்டு திருப்பி ஏற்றுறதுக்கும் எதையாவது போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சரிக்கு சமமாயிடும். அதனால தான் கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வெயிட் லாஸ் பவுடர் ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான வெயிட் லாஸ் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே என்ன டோட்டலாக நைட்டு ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா எதுவும் சாப்பிட வேண்டாம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னா தண்ணி அதிகமாக குடிங்க. அவ்வளோ நல்லது நம்மளுடைய உடம்புக்கு தண்ணி நீங்கள் குடிக்க. ஸோ இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் எடுத்துக்கணுமா, வெயிட் லாஸ் பவுடரும் எடுத்துக்கணுமா, ரெண்டுமே சேர்ந்து தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் நான் லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேட்டிருந்தது வந்து மார்னிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க் இந்த காஃபி டீக்கு பதில் ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணுங்கள், இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போயே நம்ம பிளான் வச்சுருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பட் இப்போ வந்து மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணுறவங்க இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் யூஸ் பண்ணிட்டு இன்னும் சீக்கிரமாகவே எங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் பண்ணும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவோம்ல நம்ம என்னென்னவோ ஃபாலோ பண்ணிட்டு ஆனால் எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனையை இது நம்மளுக்கு சரி பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் காலை டீ காஃபிக்கு பதில் எடுக்கணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இதை எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரான வெயிட் லாஸ் நல்லா சீக்கிரமாகவே தெரியும். ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். அப்புறம் இதை வந்து சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது தான். ஸோ இது வந்து எல்லாருமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு கஞ்சி குடிக்காத முடியாதவங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்லிட்டு அடை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லான்னு. இன்னொன்று நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க கூட யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 வேளையும் எடுத்துக்கணும், ஆனால் என் குழந்தை வந்து 2 வேளையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு ஒரு வேளை அவங்களுக்கு கொடுங்க. இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பெரியவங்களுக்கு தயவு செய்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பட் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க இனிப்பு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா துளியோண்டு ரொம்ப கொஞ்சமாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டு அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை வந்து பழக்கணும், அவங்களோட ஓவர் வெயிட்டை வந்து நம்ம குறைக்கணும். அதனால் நைட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இதை நீங்கள் கொடுக்கலாம். மற்றபடி இதை எல்லாருமே நம்ம குடிக்கலாம். சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் யாருமே நம்மக்கிட்ட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் பண்ணது கிடையாது. நம்மளுடைய உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் முதல் 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக யூரின் போகிறதோ இல்லை வந்து சம்டைம்ஸ் லூஸ் மோஷன் ஆகுறது இந்த மாதிரி பண்ணும். ஆனாலும் உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா எனர்ஜியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகிடும், சூப்பராக வெயிட் லாஸ் இருக்கும்.